அன்புக்குரியவர்களே, இந்த மழை எங்களுக்கு கிடைக்கின்ற அளவுக்கு கிடைக்கிற பொழுது அது அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கும். அது அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கும். அதே நேரம் இந்த பூமியில் அது அளவு கடந்து போகுமானால் அல்லாஹ்வுடைய தண்டனையாக மாறுவதற்கும் அது ஒரு வழியாக இருக்கும். இந்த மழை மேகத்தை கொண்டும் மழையை கொண்டும் இரண்டு சமுதாயங்களை அல்லாஹ் தஆலா இந்த பூமியில் தண்டித்திருக்கிறான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் அல்லாஹுவை பொய்ப்பித்து அல்லாஹுவின் தூதரை பொய்ப்பித்து கற்களையும் சிலைகளையும் வணங்க ஆரம்பித்த முதல் சமுதாயமாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் இருக்கிறது. சிலரை தவிர அவர்களை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சடைந்து போகிறார்கள், நொந்து போகிறார்கள். பல்வேறுபட்ட அவமானங்கள், பல்வேறுபட்ட கஷ்டங்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இறுதியாக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ், இவர்களை நீ அழித்து விடு என்கிற அந்த பிரார்த்தனை. அல்லாஹ் தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கப்பல் கட்டுமாறு கட்டளை இடுகிறான். மலை பிரதேசம், எந்த ஒரு கடல்களும் ஆறும் இல்லாத ஒரு பிரதேசத்தில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் கட்ட ஆரம்பிக்கிறார்கள். அந்த சமுதாயம் அவர்களை ஏளனமாக பார்க்கிறது, அவர்களை நக்கல் அடிக்கிறது, நையாண்டி செய்கிறது, இவர் ஒரு பைத்தியக்காரர் என்று சொல்கிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா அவனுடைய தண்டனையை இந்த பூமியில் இறக்க நாடுகிறான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் கட்டி முடிந்ததற்கு பின்னால் அதற்கு பிறகு அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களையும் அவர்களோடு அவரால் படைக்கப்பட்ட படைப்பினங்களில் சோடி சோடியாக அல்லாஹ் தஆலா உயிரினங்களை எல்லாம் அந்த கப்பலில் ஏற்றியதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா வானத்தில் இருந்து மழையை பொழிவிக்க செய்கிறான். தொடராக மழை பொழிகிறது, தொடராக மழை பொழிகிறது. அந்த மழையினுடைய விளைவு அல்லாஹ் தஆலா பெரும் வெள்ளத்தை கொண்டு அளிக்கிறான். அல்லாஹ்வுடைய திருமறையில் சொல்லுகிற பொழுது அவர்களுடைய அடுப்புகளில் இருந்து, அவர்கள் மூட்டுகிற நெருப்பு மூட்டுகிற அடுப்புகளில் இருந்து அதற்கூடாக நாங்கள் நீரை பொங்கச் செய்து அந்த சமுதாயத்தை அழித்தோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான். இது முதலாவது சமுதாயம். இரண்டாவது சமுதாயம், இந்த பூமியில் அழிக்கப்பட்ட இரண்டாவது மழை மேகத்தினூடாக அழிக்கப்பட்ட சமுதாயத்தில் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம். அல்லாஹ்வுக்கு மாற்றமாக ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட ஒரு சமுதாயமாக அவர்களை தடுப்பதற்காக லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட பொழுதும் அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அந்த சமுதாயம் செயற்பட்ட பொழுது அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்திற்கு மழை இல்லாத ஒரு நிலையை கொண்டு சோதித்தான். நீண்ட காலமாக மழை கிடையாது. இப்பொழுது ஒரு நாள் அவர்கள் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் தண்டனை வரும் என்று எச்சரிக்கிறீர்களே, என்ன வந்திருக்கிறது? எங்களுக்கு சந்தோஷமாகத்தானே இருக்கிறோம், வேண்டுமென்றால் மழை இல்லாமல் இருக்கிறது, அது மழை பெய்துவிடும் என்று அவர்கள் பெருமையாக பேசுகிறார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா அவர்களை சூழ மழை மேகத்தை அனுப்புகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபலம்மா ராவுஹு ஆரிதம் முஸ்தக்பில அவ்தியத்திஹிம், அவர்களை நோக்கி கருநிறமான மழை மேகங்கள் வந்த பொழுது அவற்றையெல்லாம் அவர்கள் கண்ட பொழுது சந்தோஷமாக சொன்னார்கள், இவை எங்களுக்கு மழை பெய்கிற மேகங்கள் வந்திருக்கின்றன. லூத்தே, நீங்கள் சொன்னீர்களே தண்டனை வரும் தண்டனை வரும் என்று சொன்னீர்களே, இதோ மழை இல்லாத பொழுது வறட்சியில் இருந்து மீண்டு அல்லாஹ் எங்களை மழை பெய்ய செய்வதற்காக கருமேகங்களை அனுப்பி இருக்கிறானே, இதை விடவா உங்களுடைய தண்டனை? அல்லாஹ் இந்த பூமியில் மழையை கொண்டு அளித்திருக்கிறான்.